ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா வால்நட் வந்துட்டு பிரெயின் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நட்டு. இந்த நட்ஸ் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழும்னு பார்த்தோன்னா, வால்நட்டில் பார்த்தோன்னா ஏராளமான விட்டமின்கள் வந்துட்டு இருக்குது. இந்த வால்நட் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்புல பாடி வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டே வரும்போது பாடி வெயிட் வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், ஹெல்த்தியாக வந்துட்டு உடம்பு குறையும். அப்புறம் பார்த்தோன்னா இந்த வால்நட் வந்துட்டு நம்ம நல்லா காய வச்சு இல்லை உடச்சி அவங்களே விற்பாங்க. ஆனால் காஸ்ட்லியான ஒன்று தான் இந்த வால்நட்டு. இந்த வால்நட்டு வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்புறம் டைப் 2 டயபெட்டிக்கும் சாப்பிடும்போது காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரோட்டீன் அண்டு ஆரோக்கியமான கொழுப்புகள் வந்துட்டு இதில் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பயன்கள் வந்து பார்த்தோன்னா மூளையோட செயல்பாட்டிற்கு முக்கியத்துவமாக வாய்ந்தது பயன்படுகிறது. அப்புறம் வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, டைப் 2 டயபெட்டிக் இருக்கிறவங்க, அப்புறமா பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே வந்துட்டு இந்த வால்நட் வந்து சாப்பிட்லாம். இந்த வால்நட் வந்துட்டு தமிழில் வாதுமை கொட்டை அல்லது அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு வால்நட்டில் வந்துட்டு 4 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம் ஃபைபர், கார்போஹைட்ரேட், இப்படி நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு அடங்கியிருக்கு. இது வந்துட்டு மேக்ஸிமம் கேர்ள்ஸ்க்கு வந்து சாப்பிடும்போது, லேடிஸ் வந்துட்டு இந்த வால்நட் வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ளதாக இருக்குது. லேடிஸ் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது மூளையோட செயல்பாட்டை பாதுகாக்கவும் இல்லை என்றும் இளமையாக வச்சுக்கிறதுக்குமே இந்த வால்நட் வந்து பயன்படுது. பெண்களுக்கு வந்துட்டு இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம ரெகுலராக அந்த வால்நட் சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்துட்டு மூளையோட செயல்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருப்ப இந்த கொட்டை இருக்குது. அப்புறம் டெய்லி வந்துட்டு 30-60 கிராம் கொட்டை வந்துட்டு வால்நட் சாப்பிடும்போது எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து இந்த வால்நட் வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வால்நட் வந்துட்டு நம்ம தோராயமாக
ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வால்நட்டில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்ஃபா லினோலிக் அமிலம் அண்டு நிறைய விட்டமின் இ அண்ட் மெக்னீஷியம் நிறைய விட்டமின்ஸ் வந்து இருக்குது. இந்த விட்டமின்ஸில் இருக்கிற ஒரு வால்நட் வந்துட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காலை உணவுடன் அந்த மதியம் அப்புறமா இரவு இப்படி எல்லா ஃபுட் டைம்லேயும் வந்துட்டு ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வால்நட் வந்துட்டு வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பேர் வந்துட்டு எக்லாண்டேசியே குடும்பத்தை சேர்ந்தது. இது வந்துட்டு புற்றுநோய் தடுப்பானாகவும் ஆண் கருவுறுதலுக்கு வந்துட்டு கம்மியாகிறதுக்கும் பயன்படுது. அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு வால்நட்ஸில் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு ப்ரோட்டீன் அண்ட் நார்ச்சத்து வந்து இருக்குது. இந்த வால்நட்டை வந்துட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம், இல்லை ஊற வச்சு சாப்பிட்லாம், இல்லை காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸில் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாலடில் வந்துட்டு இப்போ சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு முக்கிய குறிப்புகள் வந்துட்டு பார்த்தோம்னா செரிமானம் ஊற வைத்த வால்நட் வந்துட்டு சாதாரணமாக வால்நட்டை விட சீக்கிரமாக வந்துட்டு ஜீரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அதாவது அதிக கலோரி இருக்கிறதால ஜிம்முக்கு போகிறவங்க வந்துட்டு இது சாப்பிட தேவையில்லை, இல்லை அதிகமாக வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இதை ரேட் பார்த்தோன்னா 1 கிலோவுக்கு 1500 ரூபாயிலேருந்து 1600 வரைக்கும் விற்கிறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான இந்த வால்நட் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்புல கண்கூடாகவே நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ ரெகுலராக எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நன்றி.